சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வழிவழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் திருவான்மையூர் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம முக்கியமாக இந்த பதிவில் நவம்பர் மாதம் 2025 உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. அதாவது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் கடன் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கா, அல்லது உடல் வியாதிகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கா, அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு, அல்லது நீச்சஸ்தானத்தில் இருக்காரு, அல்லது 6, 8, 12 இந்த மாதிரியான ஒரு மறைவு ஸ்தானத்தில் பலன் கொடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் போய் மறைஞ்சிருக்காரு. அப்போ உங்களுடைய ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களையும், அதே போல் உடல் வியாதிகள், கடன், அதே மாதிரி அது கடுமையான வேலை உழைப்புகள், இதன் மன சொற்ப வருமானம், இது எல்லாம் 6ஆம் பாவத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். முக்கியமாக இந்த நவம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. முதல்ல குரு பகவான் வக்ரத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது கடகத்தில் குரு பகவான் ஃபுல்லாக இருக்கார். அதே மாதிரி சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். சூரிய பகவான் நீச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் இருக்கார். அதே பகவான் புத பகவான் முதல்ல வக்ரத்தில் இருக்கார். 17ஆம் தேதி வக்ரத்தை அவரும் நிறுத்தி செய்து கொள்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி விருச்சிக ராசிக்கு போயிடுறாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதுமே அவர் விருச்சிகத்திலே தான் இருக்கார். சுக்கிர பகவானை பார்த்தீங்கன்னா முதல்ல கன்னி ராசியில் இருக்கார் முதல்ல. அப்புறம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவர் துலா ராசிக்கு வராரு. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 27ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசியில் அவர் மறுபடியும் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவானும் ராகு பகவானும் கும்பராசியிலே இருக்காரு. முதல்ல பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரத்திலே தான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதம் 17ஆம் தேதி சனி பகவானும் வக்ரகதியை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு. இந்த 3 கிரகங்களினுடைய வக்ரம் இருக்குங்க இந்த மாதம். குரு பகவானுடைய வக்ரமும் இருக்கு. குரு பகவான் வக்ரம் எப்போ ஆரம்பிக்கிறார் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. அதனால் இந்த மாதம் சரியாக சொல்லப்போனால் முதல்ல வரக்கூடிய, அதாவது முதல் பகுதி பிற்பகுதி அப்படின்னு 2ஆக பிரிச்சுக்கணும். இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய பலன்கள் 2ஆக, முன்பாதி ஒருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், பின்பாதி ஒருத்தவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போது இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். அதே மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பண்டிகைகள், நிறைய விசேஷங்கள் கொண்ட மாதமாகவும் வருது. இதனால் என்ன நன்மைகள், எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமஹ. கும்பராசிக்கு உண்டான இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2025 பொதுவாக கும்பராசிக்காரங்க ரொம்ப இலகிய மனம் கொண்டவங்க. கும்பராசிக்காரங்களுக்கு 3ஆம் அதிபதியாக செவ்வாய் இருக்கும். ஆனால் தைரியம் ரொம்ப அதிகமாக கொண்டவங்க, தைரியசாலியாக இருப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம இது பண்ணுவோம், போராடுவோம், கடந்து வருவோம், இதையும் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்கள்ட்ட, தைரியம் அதிகமாகவே இருக்கும். தைரியம் அப்படிங்கிறது பார்க்க ரொம்ப சாதுவாக இருப்பாங்க, ரொம்ப பயந்த மாதிரி இருந்தாலும் கூட, ஆனால் தைரியம், மனோதைரியம் அதிகமாக கொண்டவங்க கும்பராசிக்காரங்க. அவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா, இந்த கும்பராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி ரொம்ப முக்கியம். அந்த 7ஆம் அதிபதி நீச்சம் ஆயிட்டார். அதனால் முதல் பகுதியை விட பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருப்பவரும் வக்ரத்தை மாற்றிக்கொள்கிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 6ல் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம், 6ல் குரு இருந்தாலே கொஞ்சம் உடல் வியாதிகள் இதெல்லாம் இருக்கும். அவர் வக்ரம் அடைஞ்சு 5க்கான பார்வையாக மாறிறாரு. இப்போ அதாவது 6ல் இருக்கக்கூடிய கிரகம் ஒரு பலனை தருதுன்னு வச்சுங்க. அது வக்ரத்தில் இருந்தால் அதனுடைய பலன் ரெட்டோகிரேட் மோஷன்னு சொல்லுவாங்க. அதாவது 5க்கான திருப்பத்தில் இருப்பதனால 5க்கான பாவத்திற்கு உண்டான வேலையும் அவர் செய்ய ஆரம்பிச்சுறாரு. அப்போ ரெட்டோகிரேட்டாக இருக்கக்கூடிய குரு வேறு மாதிரி பலன்களையும் உங்களுக்கு தர ஆரம்பிச்சுறார் கும்பராசிக்கு. அப்போ முற்பகுதியில் அவ்வளோ பெரிய சோபீதம்னு சொல்ல முடியாது. பிற்பகுதி அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி 2025 ரொம்ப வளர்ச்சியாகவும் நல்ல அமோகமாகவும் இருக்குது கும்பராசிகர்களுக்கு. முதல்ல என்னென்னங்கிறது முதல்ல பார்ப்போம். முதல்ல இந்த முற்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எதில் கவனமாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். 6ல் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடம்ங்கிறது நீர் ராசியாக இருக்கக்கூடியது. அதில் சந்திர பகவான் நீர் சார்ந்த உபாதைகள் வரக்கூடியது. குரு பகவான் சொன்னால வாயு, அதே மாதிரி செரிமானம் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா அதை கும்பராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் உறவினர்களினுடைய விஷயங்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய மாமனார் அல்லது மாமியார், உங்களுடைய அக்கா தங்கை, உங்களுடைய அண்ணா தம்பி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர், இந்த மாதிரி விஷயங்களில்
ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களோட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பாக இருக்கு. அதனால அவங்கள்ட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, பக்குவமாக நடந்துங்க. அவங்களோட மனசு கோலாதபடியான விஷயங்களை நீங்கள் செய்து கொள்வது நல்ல பலனை தருங்க உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிற்பகுதியை தான் சொல்லணும். பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் நீச்சமாக இருக்காரு. அந்த நீச்சமாகக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். 10ஆம் பாவங்கிறது மிக மிக முக்கிய ஸ்தானம். தொழில் வளர்ச்சியை தரக்கூடியது, அமோக ஏற்றத்தை தரக்கூடியது. 10ஆம் இடம், 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடியது. ஒரு மனிதனுக்கு இதுதான் வாழ்வாதாரம், இதை செஞ்சுதான் அவன் ஜீவனம் பண்ணணும், இதுதான் வளர்ச்சியை தருங்கிறது நிர்ணயம் பண்றது 10ஆம் பாவம் தான். அந்த 10ஆம் பாவத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது நன்மையே தரும், அது நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிறது ஆண்டவர்களுடைய வாக்கு. அதனால 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நன்மைகளையும் தருவார். அந்த 10ல் இருக்கக்கூடிய சூரியனுக்கு குருவினுடைய ஆதித்யம், குருவினுடைய அந்த பார்வை கிடைக்குது. அதில் ஏற்கனவே செவ்வாயும் சேர்ந்திருக்காரு. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பலம், 9ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை இந்த சூரியனுக்கும் அதில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் ஏற்படுறது. இதற்கு மங்களாதித்ய யோகம் அப்படின்னு பேர். இந்த மங்களாதித்ய யோகம் உங்களுக்கு என்னதை தரும் அப்படின்னா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா முக்கியமாக உங்களை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்பத்திலே மனசு சந்தோஷமான பல நிகழ்ச்சிகள் ஏற்படும். உங்களுடைய குழந்தைங்க அல்லது உங்களுடைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அல்லது குழந்தைங்களுக்கு நல்லா படிக்கணும், அல்லது குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி ஏதாவது உங்கள் குழந்தைகளுக்கு என்ன விஷயங்கள் இப்போ நடக்க வேண்டும், அதில் ஏதோ தடை இருக்கா, அதையெல்லாம் நிவர்த்தி ஆகும். நல்லா அவங்களுக்கு படிப்பு நல்லா சந்தோஷமாக படிப்பாங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். நல்ல சோவிதம், அவங்களுடைய பரிணாம வளர்ச்சிகள், படிப்படியான வளர்ச்சிகள் நல்லபடியாக இருக்குங்க. அது மாதிரி பல நல்ல விஷயங்களை தரக்கூடியதான இந்த மங்களாதித்ய யோகம் இருக்கு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவரும் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அவர் முதல்ல வக்ரகதியில் இருந்தாலும் கூட வக்ரத்தை நிவர்த்தி செய்து கொண்டு நேர்கதிக்கு மாறுறாரு. 1, 5, 9ங்கிறது மிக மிக முக்கியம். தெய்வ வழிபாடுகள் நமக்கு கிடைப்பதில் இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. அதனால பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லதா இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நல்ல பரிசு கொடுக்கும். பெருமாள் எப்படிங்க கும்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, அதே மாதிரி நவம்பர் மாதம் 15ஆம் தேதி, இது எல்லாமே கவனிச்சிங்க அப்படின்னா ஏகாதசி வருதுங்க. இந்த மாதிரியான ஏகாதசி தினங்கள்ல பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். கூடுதலாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சனிக்கிழமையை சொல்லலாம். நவம்பர் 1, 8, 15, 22, 29 ஆகிய தினங்கள் எல்லாமே சனிக்கிழமை. 2025 5 சனிக்கிழமை நவம்பர் மாதத்தில் வருதுங்க. இந்த சனிக்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க, துளசியினால அர்ச்சனை செய்துவாங்க, வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அடையுங்க. சிவாய நமஹ.